சரி, இப்பவாச்சு உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத, நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. வில்லேஜ்ல இவர்தான் சக்தி வாய்ந்த காசி காக்கி. அவர் மாயமா மறைஞ்சிட்டாரு அப்படின்னா சாசூரி, இதுக்கு காரணம் நீதானா? ஆமா கேள்வி, நானே தான். ரிட்டையர் ஆன கேள்வியை பத்தி நீ நான் ஏன் பயப்படணும்? காடு வாங்குது, வீடு போங்குது, நீங்க பழி வாங்க போறீங்களா? சரி போட்டும், என் கூட்டத்துல கலைஞனா நான் ஒருத்தனாவது மிச்சம் இருக்கனே. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி காப்பாத்துக்க, 3 days என்ன போட்டு தள்ள வருது. ஐயோ, இது நீர்வனம் போல இருக்கு. இது எப்படி எனக்கு அடங்கும்? சரியா போச்சு, போ. நிக்க நேரம் இல்லாம இந்த வேலையை ராஜினாமா பண்றேன். Got the man with the plan right here. Bringing swag with the man right here. கெத்தா நடந்துக்கலன்னா உன்னை வெத்தாக்கிடுவாங்க. நல்லா கேட்டுக்கோ, கலைங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, அத நம்ம கூலா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதாவது நோகாம அடுத்தவனை கோத்து விட்டு நீங்க நேம் வாங்கிட்டு போயிடுவீங்க, அதானே? இப்படியே தூங்கிட்டு இருந்தா உன்னை நிரந்தரமா தூங்க வச்சிருவேன் டோபி. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, புரியுதா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. சொல் பேச்ச கேட்காம நக்கல் புடிச்சவன் நிக்கலே போறான் பாத்தியா? என்ன நடக்குது? ஒருத்தன் பாறை பின்னாடி குத்த வச்சு உட்கார்ந்துருக்கான். இது வரைக்கும் நான் பார்க்காத முகமா இருக்கு. பரவாயில்ல, நடுக்காட்டுல பொழுது போக்குறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? உன்கிட்டதான் பேசுறேன். இப்பதான் கரெக்டான ஸ்பாட்டை புடிச்சிருக்க. அப்படியே கொஞ்சம் கீழே போ பார்க்கலாம். 1 செகண்ட், ஒரு கழிச்சு படுத்துக்கிறேன். 3 டேல்ஸ புடிச்சிருவாங்க போல இருக்கே. துரு நான் இறங்கி என்ன கட்டம் காட்டிட்டாங்கன்னா கரெக்ட் தானே டேட்டாரா? நான் ஒருத்தன், அவ எங்க இங்க இருக்கா? மரியாதையா ஓடி போயிடு. கமான் டேடாரா, நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்கா பாக்கல, அப்புறம் நம்மள தூணு துப்பிலேயே மூஞ்சிருவாங்க. உன் கோவத்தை குறைச்சிக்கோடா. யார்கிட்ட? வெற்றி, டோபிக்கு வெற்றி. நீ அத பாத்தியா? என் ஜுட்சுவை வச்சு அந்த பெரிய ஆமை அதுக்கே தெரியாம எப்படி போட்டு தரலாம் பாத்தியா? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமண்ட மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க ஒளிஞ்சிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு வழியா டேடாரா கதையை முடிச்சிட்டாங்க போல இருக்கே. அதுவும் சாதாரணமா இல்லையே, வேட்டை கொடுத்து கையிலே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த தொலைவனா இவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. மரியாதையா என் கையை விடுற அறிவு கட்டவனே. ஏய், நீ இன்னும் சாவலியா? வாலே புச்சுதே நேச்சா. டோபி, கடவுளுக்கும் ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். இன்னொரு தடவை என்ன நீ கிண்டல் பண்ணனா உனக்கு பேசுறதுக்கு வாய் இருக்காது. அதன பூ பந்து நினைச்சியா? வெடி அவனா கையில பிடிப்பானா? அவன் தான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தான்ல. இருங்க லேடி சுனாடி, இந்த படக்கு இப்ப நான் ரெஸ்டாரண்ட் மிஷனை கொடுக்க போறேன். நிஜமாவா? எஸ் ரேங்க் மிஷனா? நிஜமாவா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க எபிசோ சென்சே? ஒண்ணும் இல்ல, ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல ரொம்ப நேரம் இருந்ததால ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. பொண்ணுங்களை நோட்டம் விட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. பர்சனாலிட்டியை பொறுத்துதான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவன முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவேக்காடுன்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எப்போதும் நிறுத்து, இதுக்கு மேல டேமேஜ் பண்ணா பாடி தாங்காது. அப்படியா? பர்சனாலிட்டி பொறுத்துதானா? சாய், ஏன் இப்படி கீழே மேலே என்ன பார்த்துட்டு இருக்க? உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன், அழுக்கு மூட்டை.